அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 35 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அவுரங்கசீப் அவையில். காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்னா அவுரங்கசீப் அவையில். இரண்டாவது வினா, கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாலபோகம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்னா சாலபோகம். அடுத்த வினா, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பள்ளிச்சந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு பள்ளிச்சந்தம் சொல்லுவாங்க. அடுத்த வினா, டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இல்துமிஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஸ். அடுத்த வினா, இபன் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இபன் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மொரோக்கோ நாட்டு அறிஞர். இபன் பதுதா மொரோக்கோ நாட்டு அறிஞர். ஆறாவது வினா, திருவேலங்காடு செப்பேடு யாருடைய காலத்தை சேர்ந்தது? திருவேலங்காடு செப்பேடு யாருடைய காலத்தை சேர்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்த வினா, முதல் தரையன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் தரையன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1191. முதல் தரையன் போர் 1191ஆம் ஆண்டு நடைபெற்றது. எட்டாவது வினா, டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குத்புதீன் ஐபக். டெல்லியின் முதல் சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். எந்த ஆண்டுனா 1606. அடுத்த வினா, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மார்கோ போலோ. அடுத்த வினா, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்ட்ரெம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரெம்போலி எரிமலை. அடுத்த வினா, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு உள்ளது? உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மியாமி கடற்கரை. இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை என்னது உலகிலேயே மிக நீளமான கடற்கரை. அடுத்த வினா, ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இனப்பெயர் என்ன? ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இனப்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காக்கசாய்டு. ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இனப்பெயர் காக்கசாய்டு. அடுத்த வினா, பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. அடுத்த வினா, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1952. 15வது வினா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 14. அடுத்த வினா, எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? ஒரு முக்கியமான வினா. கீழ்கண்டவற்றுள் எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கேபினட் அமைச்சர். அடுத்த வினா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஏவி டைசி. அடுத்த வினா, உலகத்தின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? உலகத்தின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஷாஜகான்.
உலகத்தின் அரசர் ஷாஜகான். அடுத்த வினா, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். 20வது வினா, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டது எங்கு? சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டது எங்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரைகார் கோட்டையில். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1674. அடுத்த வினா, உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? இதற்கான சரியான விடை சீனா. அதிக அளவில் தங்கம் உற்பத்தி யாருன்னா சீனா. அடுத்த வினா, இயற்கையின் சொர்க்கம் எது? கீழ்கண்டவற்றுள் இயற்கையின் சொர்க்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. 23வது வினா, விஷ்ணு சித்தர் யார்? விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் யார்னா பெரியாழ்வார். அடுத்த வினா, விசிஷ்டாத்வைத்தம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? விசிஷ்டாத்வைத்தம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராமானுஜர். விசிஷ்டாத்வைத்தம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ராமானுஜர். 25வது வினா, சீக்கியர்களின் முதல் குரு யார்? சீக்கியர்களின் முதல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். அடுத்த வினா, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2ஆம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் யாரோடதுன்னா 2ஆம் நந்திவர்மன். அடுத்த வினா, ஆசிய கண்டத்தில் உள்ள உயரமான சிகரம் எது? இது ஒரு முக்கியமான வினா. ஆசிய கண்டத்தில் உள்ள உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எவரெஸ்ட் சிகரம். அடுத்த வினா, உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. 29வது வினா, உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது? உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அமேசான் காடு. உலகின் நுரையீரல் அமேசான் காடு. 30வது வினா, இந்தியாவில் முதல் பெண் நிதியமைச்சர் யார்? இந்தியாவில் முதல் பெண் நிதியமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன். 31வது வினா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது நாள் எப்பொழுது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1986 டிசம்பர் 24. அடுத்த வினா, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? தூய்மை பாரத வரி எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15. 33வது வினா, முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம். அடுத்த வினா, நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எது? நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்டோகிராஃபி. நிலவரைபடம் உருவாக்குவதோட அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி. 35வது வினா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பதன் சுருக்கம் எது? தேசிய பேரிடர் மேலாண்மை என்பதன் சுருக்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி NDMA. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. இது அதோட ஃபுல் ஃபார்ம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நண்பர்களே, நீ நம்ம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 35 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.